முதல்ல பாலக்கீரை. அதாவது விட்டமின் B9 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் கரெக்டாக இருந்தால் தான் டிஎன்ஏ வந்து ப்ராப்பராக வந்து உருவாகும். ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் பாலக்கீரை தான் முதன்மையானது. ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து பாலக்கீரை வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் வந்து தேவையான அளவு வந்து நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும். கருமுட்டை கரெக்டான டைம்லேயும் வந்து வெடிக்கும். ஓவுலேஷன் ப்ராசஸும் வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆரோக்கியமான ஒரு கருமுட்டைக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும். 2வது கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்தில் வந்து அதிகமான அளவுக்கு புரோட்டீன் சத்து இருக்குது, கொலாஜன் சத்து வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய கருமுட்டையே வந்து புரோட்டீனும் கொழுப்பும் சேர்ந்த ஒரு பொருள் தான். ஸோ அப்போ அதிகமான அளவு புரோட்டீன் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து அடிக்கடி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆரோக்கியமான கருமுட்டை வந்து உருவாகும். இதை நம்ம வந்து பொடி பண்ணி உணவில் வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம். 3வதாக வால்நட். 2012 ஒரு ஆராய்ச்சி வந்து நடந்திருக்கு. டெய்லி வந்து ஒரு 4லேருந்து 5 வால்நட் வந்து கொடுக்கும் பொழுது அவங்களுடைய உடம்புல ஆரோக்கியமான கருமுட்டை வந்து உருவாகுது. அந்த கரு வந்து முழுமையான ஒரு குழந்தைய மாறுற அளவுக்கு அதுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது. நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒமேகா 3 அதிகமாக இருக்கக்கூடிய வால்நட்ஸ் எடுத்துக்கிறதுனால நடக்குது அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. நீங்கள் டெய்லி 3லேருந்து 4 ஊற வச்ச வால்நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுனால ஆரோக்கியமான கருமுட்டை வந்து உருவாகும். 4வதா கருப்பு கொண்டைக்கடலை. இந்த கருப்பு கொண்டைக்கடலையில் வந்து நம்ம அதிகமான அளவுக்கு புரோட்டீன் சத்து வந்து இருக்குது. அதே போல் உடம்புல ஆக்சிடேஷன் ப்ராசஸை குறைக்கிறதுக்கு தேவையான சத்துக்களும் வந்து இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் வேக வச்ச கருப்பு கொண்டைக்கடலை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான கருமுட்டை வந்து உருவாகும். 5வதா அடிக்கடி மோர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மோர் எடுத்துக்கும் போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் வந்து கிடைக்கும். பாடியில் இன்ஃப்ளமேஷனும் வந்து குறையிறதுனால ஆரோக்கியமான கருமுட்டையும் உருவாகும். இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு. ஸோ தயிர் வந்து எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்புல வந்து கருமுட்டை உருவாகிறதுக்கான திறன் வந்து அதிகமாகுது. மெயினாக இது வந்து ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மை இருக்கிறனால. பட் தயிரை விட மோர் வந்து சிறந்தது. ஸோ நீங்கள் ரெகுலராக மோர் வந்து எடுத்துக்கோங்க. காஃபி டீக்கு பதிலாக மோர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு கருமுட்டை வந்து உருவாகும். 6வதா தக்காளி. தக்காளி வந்து அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் லைக்கோபின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி கருமுட்டை உருவாகாமல் இருக்கிறதுக்கும் இல்லை ஒரு ஆரோக்கியமற்ற கருமுட்டை உருவாகிறதுக்குமான காரணம் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான். ஸோ இந்த லைக்கோபின் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடன்ஸ். அடிக்கடி வந்து நீங்கள் தக்காளியை வந்து வேக வச்சோ இல்லை வந்து அதை வந்து சூப் மாதிரி பண்ணியோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும்.